இன்றைக்கி வந்து நம்ம கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய விஷயங்கள் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் உங்கள் வாயால் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும். பாவம் அவரை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போகணும், நிறைய பேருக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணுங்கிறத உங்கள் வாயால் சொல்லுங்கள் மேம். ஏன்னா அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தாய் தான் வந்து அந்த ₹1 காயின் வச்சு முடிஞ்சு நம்மளுக்காக வேண்டிக்கிறது தாய் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு தாயாக இருந்து நிறைய பேரை குணமாக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அப்போது கடவுள் கிட்ட வந்து நம்ம ஒரு முறையீடு செய்கிறோம். நமக்கு இது வேணும்னா சித்தர்களை இறுக்கமாக பிடிச்சிடும். ஆமாம், சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு சித்தர் அவங்களோட ஜீவ சமாதியை வழிபடுறது சிறப்பானது. கிளினிக்ல பார்த்தோம்னா ஒரு அம்மா வராங்க. ஸோ அன்மேரிட் தான். ஸோ அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க பிரதர் மட்டும் இருக்காங்க. கேன்சர் 3rd ஸ்டேஜ். ஸோ அப்படியே இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி கீமோ, ரேடியேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க, சித்தாவும் எடுத்துக்கிறாங்க. நடக்கவே முடியல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றதுனால அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்ததோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நாம் எந்த இடத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு போகிறோமோ கடவுள் யார் மூலியமோ நம்மளுக்கு வந்து சொல்கிறார். நித்யா மேடம் மூலியமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு 50,000 கிடைச்சிச்சா பர்ஸ்ல. சத்தியம் இது. ஒரு 50,000 அவருக்கு பர்ஸ்ல கிடைச்சிருக்கு. அந்த 50,000 என் கையில எடுத்துக்கிட்டு பெரிய பர்ஸ் இருந்திருக்கு, எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஏன்னா நான் எனக்கு யாரை தெரியுமோ எல்லாருக்கிட்டும் உங்கள் நம்பரை கொடுத்துட்றது. ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்கள போய் பார்த்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துட்றேன். நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. தெரியும் நான் எங்கே இருக்கேன்றது. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேசிகிட்ருக்கோம், நிறைய ஆன்மீக விஷயமும் பேசிகிட்ருக்கோம், நிறைய மருத்துவ குணமும் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கள் நித்யா மேடம்கிட்ட வந்து குணமாயிட்டேன், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது இன்னும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது நல்லா ஆகுறாங்க அப்படின்னும்போது அந்த என்கரேஜ்மெண்ட் வந்தாலே இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் என்ன கற்றுக்கலாம், நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்றது தான் வந்து எங்கள் நித்யா மேடம். இன்னும் இதுக்கு குணமாக்கிட்டோம், அடுத்தது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது நிறையா. நீங்கள் நல்லா ஆகணும் அப்படின்ற மனசில் அப்படியே நினச்சி கடவுள்கிட்ட வேண்டி உங்கள் பேர் சொல்லி உங்களுக்காக ஒரு ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமானதுக்கப்புறம் கொண்டு போய் கோயிலில் போடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆன்மீகம், தெய்வ பக்தி ஜாஸ்தி, சித்தர்கள் வழிபாடு ஜாஸ்தி. நிறைய வந்து எங்கிட்ட வந்தாங்க, அவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு என்ன வேணுங்க. பெருசாக சம்பாரித்து பெருசாக பணத்தை யாரும் அள்ளிட்டு போகிறது கிடையாது. ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க, பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்றது தான் எங்கள் நித்யா மேடமோட கொள்கை. இப்போ நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு விஷயம் கேட்க போகிறோம். என்னென்னா சித்தர், கணக்கன்பட்டி சித்தர். அது வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ட்ரெண்டிங்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அவரோட விஷயங்கள்லாம் அப்படியே கேட்கவே நமக்கு வந்து காது குளிர கேட்கணுன்னா அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் ஐயாவை பற்றி கேட்கணுன்னாலே அது ஒரு காது கொடுத்து கேட்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு பிராப்தம் வேணும். அது வந்து இன்னும் நான் சொல்கிறத விட எங்கள் நித்யா மேடம் வாயால் அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அவரை பற்றின்றதை நம்மளே கேட்டுக்கலாம். ஓகேவா? சந்திப்போம் மேடம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம், நிறைய வந்து மெடிசன்ஸ் வேறு இங்கேருந்து ஃபாரினுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, நிறைய பார்சல் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஏன்னா நான் எனக்கு யாரை தெரியுமோ எல்லாருக்கிட்டும் உங்கள் நம்பரை கொடுத்துட்றது. ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்கள போய் பார்த்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துட்றேன். நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்ருக்காங்க,
நிறைய பேர் குணமாயிட்டு இருக்காங்க. என்னோட சினிமா ஆட்களே நிறைய சினி ஃபீல்டில் உள்ளவங்களே நிறைய பேரை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாரோட ஆசையும் தான். ஆனால் அதுக்கு பெருசாக செலவும் சில பேரால் பண்ண முடியல. நீங்கள் கரெக்டாக அதுக்கு டிப்ஸும் கொடுக்குறீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டான ஒரு மெடிசன் கொடுத்து எல்லாரையும் குணமாக்குறீங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட ஏன் வராங்க அப்படின்னா, அந்த ₹1 காயின் முடிஞ்சு வச்சு சாமிக்கிட்ட வச்சு அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க பாருங்கள், அது எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக அதை பாராட்டுறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தாய் தான் வந்து அந்த ₹1 காயின் வச்சு முடிஞ்சு நம்மளுக்காக வேண்டிக்கிறது தாய் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு தாயாக இருந்து நிறைய பேரை குணமாக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி வந்து நம்ம கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய விஷயங்கள் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் உங்கள் வாயால் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும். பாவம் அவரை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போகணும், நிறைய பேருக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணுங்கிறத உங்கள் வாயால் சொல்லுங்கள் மேம். நிச்சயமா. பொதுவாக சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றது நம்ம தாய் தந்தையரை வந்து வழிபாடு செய்யற மாதிரி. எந்த ஒரு குழந்தைக்குமே அப்பா அம்மா ரொம்ப செல்லம் இல்லைங்களா? அப்பா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா கிட்ட என்ன அப்பா அம்மா இப்படி பண்ண. ஸோ அப்போ கடவுள் கிட்ட வந்து நம்ம ஒரு முறையீடு செய்யறோம், நமக்கு இது வேணும்னா சித்தர்களை இறுக்கமா பிடிச்சிக்கும். ஆமா, சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு சித்தர் அவங்களோட ஜீவ சமாதியை வழிபடுறது சிறப்பானது. ஸோ அந்த மாதிரி நம்ம சித்தர் வழிபாடு செய்யும்போது சித்தர்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டோம்னா கடவுள்கிட்ட இருந்து வாங்கி நம்மளுக்கு எப்படியாவது கொடுத்துருவாங்க. எப்படியாவது கொடுத்துருவாங்க. நான் அப்படிதான் விடவே மாட்டேன். ஸோ சித்தர்கள் கிட்ட வந்து அந்த பிரார்த்தனை செய்ய செய்ய ஒவ்வொன்றா நமக்கு நல்லா நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு அது நல்லாவே தெரியும். அதுவும் கரெக்டாக சித்தர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை எப்போ வைக்கிறோம், ஏர்லி மார்னிங்க, காலையில் ஒரு 4 மணிக்கு தொடர்ந்து அது உள் உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போவுமே நிறைய பேர் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் நம்ம எந்திரிச்சு உட்காந்து விளக்கேற்றி அதெல்லாம் வேணாம், படுக்கை நம்ம தூங்கிட்டு இருக்கோம், முழிப்பு வந்ததா அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்து நமக்கு கரெக்டாக அந்த பவர் கிடைச்சிரும். ஸோ நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்காக நம்ம தூய்மையான மனதோடு வேண்டும் போது அது நடக்கும். அதே மாதிரி தான் சித்தர்களோட ஜீவ சமாதி. ஸோ அவ்வளோ பவர் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து பவித்திரமாக வாழ்ந்து நம்ம மக்களுக்காகவே இருந்து மருத்துவம் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை வந்து அற்புதங்களை நமக்காக நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது வந்து நிறைய நம்ம சித்தர்கள் ஜீவ சமாதிகளை நம்ம வழிபட்டுட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக இப்போ சமீபமாக நடந்த ஒரு விஷயம் நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா ஒரு அம்மா வராங்க. ஸோ அன்மேரிட் தான். ஸோ அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க பிரதர் மட்டும் இருக்காங்க. கேன்சர் 3rd ஸ்டேஜ். ஸோ அப்படியே இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி கீமோ ரேடியேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க, சித்தாவும் எடுத்துக்கிறாங்க. நடக்கவே முடியல அவங்களுக்கு. ஸோ வாக் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக தான் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தெரப்பிக்கு போன இடத்துல இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஒரு சித்தர் இருக்காங்க, இவங்களை வழிபடுங்க, நல்லா வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க, பார்த்துக்கிட்டே இருங்களேன். சித்தர்களோட அனுகிரகம், சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சித்தர்களோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க என்னன்னா ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு பெட் ரிடன்ல தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சரி அவங்க அவ்வளோ சொன்னாங்களே, நம்ம வந்து வேண்டுதல் எடுத்துப்போம், வேண்டுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐயாவோட ஒரு படத்தை வீட்டில் மாட்டுறாங்க. ஸோ ஐயாவோட படம் எப்படி நம்ம வீட்டுல மாட்டணும்னா வடக்கு சுவர்ல தெற்கு பார்த்த மாதிரி மாட்டிட்டு 3 தீபங்கள் ஏற்றி வழிபடணும். அது பச்சை நிற திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 3 மும்மூர்த்திகளையும் அது குறிக்கிற மாதிரி. ஸோ அந்த 3 தீபங்களை ஏற்றி வழிபடணும். ஸோ டெய்லி இவங்க வந்து அந்த சுவாமிஜி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிஜியை வந்து டெய்லி விளக்கு ஏற்றி அவங்க வழிபட்டுட்டே வராங்க. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ 1 மந்த் முடியுது. 2nd மந்த் அவங்க பிரதர் தான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராரு. ஓகேங்க, ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபுட்டு என்னங்க, இல்லைங்க மேடம் ஃபுட்டு இன்னும் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு, ஃபுட்டு எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. சரி மெடிசன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து அனுப்புறேன் நான்.
நெக்ஸ்ட் மந்த் வராங்க. ரிப்போர்ட்ல நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்ளோ பெரிய ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்கு. ஓ கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க கியூர் ஓ ஆயிட்டாங்க. சூப்பர். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது அவ்ளோ ஒரு மிராக்கிள் ஆச்சரியம் எனக்கு முடியல. சரி, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. நீங்களும் ஹாப்பிலியே அழுதுட்டு ரொம்ப இருப்பீங்க. ஹாப்பி. ஒரு எனக்கு கண்ணீர் வந்துடுச்சா? வந்துருச்சு எனக்கு. சரி, என்னடா சரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இந்த கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், 5th ஸ்டேஜ்ல வருவாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி திக்கு திக்குனே இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிப்பா. மந்த் அவங்க ரிப்போர்ட் நான் கையில வாங்குற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, அவர் பிரதர் வந்து ஹாப்பி. ம், ஓகே, இப்போ கொஞ்சம் உட்கார்ந்துருக்காங்க. ம், ம். 2 ஸ்டெப் நடக்குறாங்க மேடம். செகண்ட், தேர்ட் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்டெப் நடக்குறாங்க. வெரி குட். 4th மந்த் அந்த அம்மா நேர்ல வராங்க. ஸோ ஹேர் ஃபால் எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப வீக்கா இருந்தாங்க. பட் வராங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி என்னம்மா நல்ல சந்தோஷமா இருக்குன்னொடனே அவங்க இந்த மாதிரி அப்பதான் எனக்கு சொல்றாங்க, நீங்க சித்தர்கள் பத்திலாம் சொல்லியிருக்கீங்க மேம். நான் இந்த கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளை வந்து டெய்லி பிரார்த்தனை செஞ்சேன். 48 நாள் எனக்கு விளக்கு ஏத்த சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஸோ அங்கே வந்து பழனிக்கு போகிறவங்க எல்லாருமே சுவாமிஜியை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ஜீவ சமாதிக்கு போயிட்டு உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவாங்க. பழனிக்கு போகிற எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ முருகனோட அருள் நமக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ஐயாவோட சமாதிக்கு போயிட்டு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது நினைத்த காரியம், நம்ம வீட்டில் வந்து என்ன நடக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர் முடிச்சு கொடுப்பார். ஸோ அதுக்கு கண்கூட பார்த்த ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லாவே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ சித்தர்களோட ஜீவ சமாதியோட பிரார்த்தனை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ கோயில்கள்லாம் அதுக்கு தான் அந்த தல விருட்சம் இருக்கும். ஸோ அங்கே உட்காருங்க. சில இடங்கள்ல சில வைப்ரேஷன் இருக்கும். சித்தர்களோட முழு அருளும் அந்த ஜீவ சமாதியில இருக்கும். அதை தொட்டு ஒரு நிமிடம் நம்ம தொட்டு கும்பிட்டாவே அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ எனர்ஜி, நல்ல விஷயங்கள், நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது நம்மளுக்கு தாக்க வருது, ஒரு பயம் பதட்டம் இருக்கு, எல்லாமே போயிட்டு மனது ரொம்ப தூய்மையாக இருக்கும். சித்தர்கள் வழிபாடு அவ்வளோ முக்கியம். அதுலேயும் இது கண்கூட பார்த்த ஒரு விஷயம். கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளோட அருள் அந்த அம்மாவுக்கு முழுசாக இருந்திருக்கு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அவர் வாழ்ந்த வீட்டுக்கும் போயிட்டு வர்றது சிறப்பு. பக்கத்தில் தான் இருக்குது. சமாதிக்கு போயிட்டு அவர் வாழ்ந்த வீட்டுக்கும் போயிட்டு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேங்க்யூ. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, அவங்க இங்கே வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் முழுசாக சித்தர்கள் வழிபாடு நீங்களும் பண்ணுறீங்க. இது வந்து சித்த வைத்தியம். சித்தர்களை பற்றி நீங்களும் நிறைய பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றதுனால அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்ததோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நாம் எந்த இடத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு போகிறோமோ, கடவுள் யார் மூலியமோ நம்மளுக்கு வந்து சொல்கிறார். நித்யா மேடம் மூலியமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. உண்மையிலே அவங்க உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். அடுத்தது நம்ம கனகன்பட்டி ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். உண்மையிலே அங்கே போனவங்க எல்லாருமே வந்து தோல்வியே கிடையாது. நான் ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் சொல்லலான்னு எனக்கு ஒரு ஆசை. என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், செந்தில் அவர் பேர். அவர் ஃபேமிலியோடு யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம் கனகன்பட்டி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் இது ஆக்சுவலாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவர் ஃபேமிலியோடு போயிருக்கார். கையில் காசெல்லாம் இல்லை, ஏதோ ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு வந்திருக்காரு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு சும்மா 10 ரூபா தட்டில் போட்டு, அவர் நிறைய போடணும்னு ஆசை, கையில் காசு இல்லை. 2 பசங்க, சின்ன பசங்க, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ். ஒரு 10 ரூபா உண்டியில் தட்டில் போட்டுட்டு அவர் இப்படியே வேண்டிகிட்டே வராரு. கையில் காசு இல்லை, ஏதோ உங்களை பார்த்துட்டேன்ப்பா, அது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர், கோயிலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. ஒரு 50,000 ரூபாய் கிடச்சிச்சா பர்ஸில். சத்தியம் இது. ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு பர்ஸில் கிடச்சிருக்கு. அந்த 50,000 ரூபாவை என் கையில் எடுத்துக்கிட்டு, பெரிய பர்ஸ் இருந்திருக்கு, எடுத்துட்டாரு. எடுத்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருக்காரு. 20 இல்லை, 1/2 hour கூட உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 1/2 hour உட்காந்துட்டு இருந்தாராம். யாராவது வந்து கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு. அங்கே யாரும் வரல. சரி பார்ப்போம், உள்ள கோயிலுக்குள்ளே ஒரு வாட்டி கேட்போம். ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன், திருடணுன்ற எண்ணம் கிடையாது. அது யார் தொலைச்சிட்டாங்களோ பாவம் அவங்களுக்கு கூட, ஏன்னா அவங்ககிட்டயும் பணம் இல்லை. சரி இதை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு உள்ள ஜீவ சமாதி கிட்டலாம் அப்படியே சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஃபேமிலி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருங்க பார்த்துட்டு வரேன்னு அப்படியே ரவுண்டு ஜீவ சமாதி ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுற்றிட்டே வந்திருக்காரு. அப்போ ஒரு சின்ன கூட்டம், என்னடா இதுன்னு ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நின்று இருக்காரு. அங்கே ஒருத்தர் கத்திருக்காரு,
இந்த மாதிரி 50,000 பர்ஸில் வச்சுருந்தேன், காணோம், எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில, என் 50,000 போச்சே, என் போயிடுச்சே, பணம் போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கே விட்டேன்னு தெரியலையேன்னு அவர் புலம்பியிருக்காரு. அப்புறம் இவர் நேராக போயிட்டு இதுதான் நான் பாருங்கன்னு சொன்னார். ஐயோயோ தம்பி, இதுதான்ப்பா என் பணம்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கண்ணீரை வடிச்சிருப்பார் பாருங்க. அப்புறம் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு இதாங்க எங்கள் குடும்பம், என் ஒய்ஃபு, என் பசங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், மிடில் கிளாஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை சார், என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது தீர்வு கொடுங்கன்னு தான் நம்ம ஐயா கிட்ட வந்து கேட்டுட்டு இன்றைக்கி அழுதுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நீ என்னப்பா தெரியும்னு கேட்டாராம். இல்லை வண்டி ஓட்டுவேன் சார், கார் தான் ஓட்டுவேன், நான் வேறு ஒரு இடத்துலேருந்து கம்பெனியில் ஓட்டிகிட்ருக்கேன், ஒன்றும் வேணாப்பா நீயே கார் ஓட்டுன்னு சொல்லி அவரே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவருக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஸ்டேட்டஸில் அவரோட எல்லாமே, அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கணக்கன் பட்டியாவை தான் பேசுவார். என்னையே சொல்லியிருக்காரு, நான் போகும்போதெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அக்கா தான் கூப்பிடுவாப்புல, அக்கா நான் போகும்போதெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து நம்ம கணக்கன் பட்டியா கிட்ட என்ன கேட்குறோமோ, நமக்கு என்ன தேவை, அதை நியாயமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவரே போயிருக்கலாம். ஆனால் அதை கொடுத்ததுனால அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, இன்னைக்கு கார் வாங்கி கொடுத்து. அதனால் சித்தர்கள்ன்றது ஒரு வேற லெவல் நித்யா மேம், அதை யாருமே வந்து மாற்ற முடியாது. அது பாருங்க, உங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்த்தவங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து யாரோ சொல்லி கணக்கன் பட்டியாக போயிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் மேம் முழு காரணம். நான் இங்கே வந்ததுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒன்று கிடச்சிருக்கு, உங்கள் மூலியமாக யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பிராப்தம். இப்போ உங்களுக்கு அந்த எவ்வளோ தெய்வ அனுகிரகம் உங்கள்கிட்ட இருந்தால் அவங்க வந்துடுது, அவங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைச்சிருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வியூவர்ஸ், நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் கணக்கன்பட்டி ஐயா கிட்ட போயிட்டு வாங்க, அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு சித்தர் ஜீவ சமாதியெல்லாம் பார்த்துட்டு அவர் இருந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கும் இந்த மிராக்கள் நடக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது நிறைய மிராக்கள் நடந்திருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் அப்போ தான் நாங்களும் உங்களை பற்றி வீடியோவில் பேச முடியும். தேங்க்யூ. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.